காஷ்மீர் சட்டசபையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாற்காலிகளை வீசி எறிந்து கடும் அமளியில் ஈடுபட்டதோடு சபை காவலர்களுடன் குஸ்தி சண்டையும் நடத்தியுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் கூட்டணி அரசில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஷபீர் கான் மீது பெண் டாக்டர் செக்ஸ் புகார் கூறியதை தொடர்ந்து அவர் பதவி விலகினார். அவரை கைது செய்ய போலீசார் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் காஷ்மீர் சட்டசபை செவ்வாயன்று காலை கூடியதும் ஷபீர் கானை கைது செய்ய வலியுறுத்தி பிரதான எதிர்க்கட்சியான மக்கள் ஜனநாயக கட்சி எம்எல்ஏக்கள் சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கடும் அமளியில் ஈடுபட்டனர். அதோடு முதல்வர் உமர் அப்துல்லாவுக்கு எதிராக கடும் குற்றச்சாட்டுகளையும் கூறினர். மேஜை மீது ஏறியும் சில எம்எல்ஏக்கள் கோஷமிட்டனர். அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டதை அடுத்து சபை காவலர்கள் விரைந்தனர். எம்எல்ஏக்களை தூக்கிச் செல்ல முயன்றபோது இருதரப்புக்கும் கைகலப்பு உண்டானது. ஒருவரை ஒருவர் பிடித்து தள்ளிவிட்டு குஸ்தியிலும் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் ஆவேசமுற்ற ஒரு எம்எல்ஏ நாற்காலியை தூக்கி வீசி ரகளை செய்தார். கடும் அமளி நிலவியதை தொடர்ந்து சபையை நாள் முழுக்க ஒத்திவைப்பதாக சபாநாயகர் அறிவித்தார். செக்ஸ் புகாருக்கு ஆளான முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஷபீர் கானை கைது செய்ய சபாநாயகரும் ஒப்புதல் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.